சுமதிம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? எவ்வளோலாம் கஷ்டப்பட்டியோ தெரியல. சரி விடு, இனிமேல் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். சரியா? ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் வா, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். சரியா? சரிங்க, நீங்கள் அதை போட்டு ஒரே பண்ணாதீங்க. நான் அதான் திரும்பி வந்துட்டேன்ல. சரி வாங்க, நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு சுற்றிட்டு வருவோம். சரியா? இம்மா இனிமேல் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாமா? பாருங்க, ஒரு பட்டன் அமுத்தினால தேவையில்லாதெல்லாம் நடந்து ஒரு குழப்பமே வந்துட்டு. அதனால் திருப்பி வேறு எதுவும் இந்த மாதிரி சம்பவத்தில் உள்ளே நம்ம போகக்கூடாது. நம்ம என்னதான் பாவம் செஞ்சோமே தெரியல, நம்மளுக்கு இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, அக்கா சொல்கிறதும் சரி. ஏன்னா நம்மளுக்கு நேரமே சரியில்லைம்மா. சரி மக்களே, இனிமேல் நான் ஒன்றுமே அப்படி பண்ண மாட்டேன். எதுவுமே இந்த மாதிரி விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். இனிமேல் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். சரியா? சரிம்மா. அத்தை இந்தாங்க, அம்மா உங்களுக்கு பிரியாணி வச்சு கொடுத்துட்ருக்காங்க. பிரியாணி கிரேவியும் இருக்குன்னு நல்லா சாப்பிடுங்க. சரியா? வருத்தப்படாதீங்க. இனிமேல் ஒன்றுமே நடக்காது. இனிமேல் எல்லாமே நல்லபடியாக போகும். சரியா? ஒன்றும் வருத்தப்படாதீங்க அத்தை. சரி, நான் இப்போ கிளம்புறேன். சரியா? நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் இருக்கண்டி தானே இருந்தானே. இப்போ டீ போட்டு கொண்டு வரேன். இரு, ஒரு நிமிஷம் இருமா. மௌலிக்கு ஒரு நிமிஷம் இரு. இல்லைத்த, நான் வேற படிக்கணும். எனக்கு வேற போர்டு எக்ஸாம் வருது இல்லை, அதனால நான் படிக்கணும். அதனால நான் போகிறேன். பாய், போயிட்டு வரேன். சோனியா, சத்யா, பாய். பாய் மௌலி, போயிட்டு வா. பார்த்து போ மௌலி, கவனமா போ. சரிக்கா, பாய். ஆமாம், இது என்ன பீச்சுக்கு முன்னாடி ஏதோ பேப்பர் மாதிரி கிடக்குது. ஏங்க அது என்னன்னு பாருங்க. அந்த பார்க்குறேன், இந்த வெயிட் பண்ணு. இந்த சுமதி. எப்பா வேண்டாம், அது வேற ஏதாவது விபத்தா இருக்க போகுது. வேண்டாம், நம்மளுக்கு வந்து சாபமா இருக்கலாம். கீழே போட்டுருங்க, வேண்டாம். ஆமாப்பா, சோனியா சொல்றதும் கரெக்ட். வேண்டாம், கீழே போட்டுருங்க. மக்களே, இரு மக்களே, என்னன்னு பாப்புறோம் ஃபர்ஸ்ட். எங்க பேப்பர்ல ஏதோ புதையல் பத்தி போட்டிருக்கு, என்னன்னு தெரியலையே. எம்மா அப்படியா? எம்மா அப்போ நம்மளுக்கு வச்ச ட்ராப்பு தாம்மா. சும்மா இருங்க, எதுவும் பண்ண வேண்டாம், இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். ஏம்மா ஆமாம்மா, இது தேவையில்லாத வம்பு. யாரோ நம்மளுக்கு வச்ச சோனியோன்னு நினைக்க வேண்டாம். தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. நம்ம பாட்டுக்கு வந்தோமா போனோமான்னு இருப்போம். வேண்டாம், தேவையில்லாத வேலை வேண்டாமா, கீழே போட்டுருங்க அதை. ஏட்டி சும்மா இருட்டி. புதையலில் என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாமா? புதையல் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம போய் தேடி போவோம் ஃபர்ஸ்ட். வாங்க எல்லாரும் போவோம். எப்பா என்னப்பா, இந்த அம்மா பிடிவாதமாக இருக்காளே. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்போ தான் நம்ம ஒரு துன்பத்துலேருந்து மீண்டு வந்திருக்கோம். திருப்பியும் ஒரு துன்பத்தை நோக்கியே போகலாமா? நீங்களாவது சொல்லுங்கப்பா. எப்பா, நீங்கள் கேட்டால் வாங்கியா தர மாட்டீங்க? எங்களுக்கு செய்ய மாட்டீங்களாக்கும்? சொல்லுங்கப்பா. அது எப்படி மக்களே, உங்களுக்கு தான் எல்லாமே. அப்போ சொல்லுங்கப்பா. ஆசை பேராசையாக மாடுறதுக்கு முன்னாடி போய் சொல்லிடுங்கப்பா. இல்லைன்னா அம்மாவை தடுக்க முடியாது. அம்மா புத்தி உங்களுக்கே தெரியும். நீ என்ன மக்களே செய்ய சொல்கிறேன்? நான் சொன்ன உங்கள் அம்மா அப்படியே கேட்டு நின்றுவா. அப்படியே நின்றுட்டு தான் மறுவேளை பாப்பா. வா, வேற நம்ம தலையெழுத்தாதான். நம்ம அவ பின்னாடி தான் போகணும். வாங்க போவோம். வாங்க மக்களே, போவோம் வாங்க. சரி, இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்காளோ? சரியான பைத்தியம் நினைக்கிறேன். ஒரு இது சொன்னால் கேட்குறாளா? அதை செஞ்சே தீருவேன்னு தான் நிற்பா. இவளுக்காண்டி நம்ம பாவம் பட்ட பேர் நம்மளை செருப்பால் அடிக்கணும் நம்ம புத்தியை. ஏன் என்ன இவ்வளவு நேரமா வர்றதுக்கு? வாங்க சீக்கிரம், நம்மளுக்கு புதையல் முக்கியம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம், புதையல் யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. வாங்க மக்களே வாங்க, போயிருவோம். இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், செத்தோம் இன்னைக்கு. சி, இந்த அம்மாவை நினச்சாலே கோபமாக வருது. ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. சி, ஏன்டா பீச்சுக்கு வந்தோன்னு இருக்கு. வந்து ஒரு நிம்மதியாக ஒரு வியூவை பார்க்க விடுறாளா? அங்கே வா, இதை எடு அதை எடு இதை பண்ணு. வீட்டில் தான் நொய்யின்னு வந்தான் பார்த்தா இங்கேயும் நொய்யின்னு தான் வருவா. சி, வாங்க போய் தொலைவோம்.